வணக்க மக்களே. ஒரு சிலர் சூப்பர் ஸ்டார் நடிகர் அப்படின்னாலே அவங்க கூட நடிக்கணும், ஒரு படமாவது ஒரு சின்ன கதாபாத்திரத்தையாவது நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அப்படி எத்தனையோ பேர் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவ தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தோமா, அஜித் குமார் அவர்கள். அவரோட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியாக சாய் பல்லவி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் இது மட்டுமே கிடையாது அப்படின்ற ஒரு ரகசியத்தையும் பேசியிருக்காங்களாம் பிரபலம். அது என்னன்றதை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மலையாள சினிமாவில் இருந்து தமிழ் சினிமாவில் ஏராளமான நடிகைகள் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க ரொம்பவே வந்து தனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி எத்தனையோ பேர் வந்து இந்த சினிமா உலகில் இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி பலரும் வந்து பார்த்தோன்னா தங்களுடைய கடின உழைப்பாலையும் வந்து முன்னேறி வராங்க அப்படின்றது மறக்க முடியாத ஒரு உண்மை. மலையாள சினிமாவில் இருந்து தமிழ் சினிமாவில் ஏராளமான நடிகைகள் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை வந்து தமிழ் சினிமாவில் ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த வகையில் நடிகை சாய் பல்லவி அப்படின்றவங்களும் ஒருத்தவங்க தான். தற்பொழுது கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய திரைப்படத்தை தேர்ந்தெடுத்து நடித்து வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் சிவகார்த்திகேயனுடைய 21வது திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகியிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்குது. இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே இருந்து வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ் சினிமாவில் பல திரைப்படத்தை இவங்க தவிர்த்திருக்காங்க. அந்த வகையில் 2022ஆம் ஆண்டு நடிகர் அஜித் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த வலிமை திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரமான ஹீமா குரோஷி என்பவர் நடிச்சிருந்தாங்க. அந்த கதாபாத்திரத்தில் முதல்ல சாய் பல்லவி தான் தேர்வாகியிருக்காங்க. ஆனால் அந்த கதாபாத்திரம் பெரிய அளவு முக்கியத்துவம் இல்லாத கதாபாத்திரம் அப்படின்ற காரணத்தினால தான் அந்த திரைப்படத்தை நடிப்பதற்கு இவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் மட்டும் இல்லாமல் டியர் காம்ரேட், சந்திரமுகி போன்ற திரைப்படத்தில் இவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க குறிப்பாக அவங்களுடைய கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா அந்த திரைப்படங்களை அவ்வளவாக அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க. இப்போ இருக்கக்கூடிய முன்னணி நடிகைகள் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் நடித்து வந்துட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா த்ரிஷா அவர்கள், அதையும் தாண்டி வந்து நிறைய நடிகைகள் வந்து நயன்தாரா, அதே போல் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு பல நடிகைகள் இப்போ தங்களுக்கு ஜோதிகா அவர்கள் அப்படின்னு இந்த வரிசையில் எத்தனையோ பேர் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதே போல் தான் சாய் பல்லவி அவர்களும் தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க அஜித் அவர்கள் கூட நடிக்காததற்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.